Croatia piece it ahead, and the ball is going high over and just killing it. India, they are slowly closing down on the gap, and the batsman Croatia is doing a pretty good job. Here he walks out and then knocks the ball high over, long off. Croatia doing a great job for India. Because Indians, when they needed those boundaries desperately, he was able to produce a couple of good strokes. He faces after the bowling of Mohammad this time. Indians really have a big job on hand as the last man is walking in. He takes his stance and facing up to the bowling of Mohammad. Mohammad bowls and this is deliberately. சிறப்பு செய்தி. இன்று நடந்து கொண்டிருக்கும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் 47 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 309 ரன்கள் எடுத்தது. அடுத்து களமிறங்கிய இந்திய அணி 310 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சூழ்நிலையில் 290 ரன்கள் எடுத்து கடைசி ஓவரில் 20 ரன்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்று இந்திய மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளையாரப்பா, இந்தியா ஜெயிக்கிறதுக்கு 6 பால் தான் இருக்கு. 20 ரன் வேணும். இந்தியா ஜெயிக்கிறது உன் கையில, தேங்காய் என் கையில. 1 ரன்னுக்கு 1 தேங்காய். இப்ப கிரவுண்ட்ல ஆடுறது ராஜு இல்ல, நீதான். அவன் கையில இருக்கிறது பேட் இல்ல, உன் தும்பிக்க. சும்மா பூந்து விளையாடு பிள்ளையாரப்பா. 20 runs to take in 6 balls, and Biden is making his run again from home stakes, and his spectators are ready to start leaning his ground, but they should know that Raju is still there as he faces up the bowling of Anwar. நாலு ரன் அடிக்கணும் கடவுளே. சாமி கும்பிட்டா மட்டும் அடிச்சிடுவானா? கண்டிப்பா அடிக்கிறான். என்னடி பந்தயம்? அவன் மட்டும் 4 ரன் அடிச்சா என் சட்டையை கழட்டுறேன். ஓகே ஓகே டன். Betting all over the world, and Raju is really on the right as he's facing up to the next one from Anwar bowls and இன்னும் 4 பால் இருக்கு. 10 ரன் எடுக்கணும் சார். யார் ஆடிட்டு இருக்கா? நம்ம ராஜு தான். அட, நம்ம பெசன்ன ராஜா ஆடிட்டு இருக்கானா? ஏற்கனவே மண்டே உடைச்சவன். நான் அவனும் குட் ஃப்ரெண்ட். சார் ஒருத்தன் என் செயினை அறுத்துட்டு வர்றான் சார். நீ ஓடி போய் பிடிக்கிறது சார். யோ, நானே இந்தியா ஜெயிக்குமா தோக்குமா டென்ஷன் டீ பார்த்துட்டு இருக்கேன். நீ வேற போய். the waiting for the
சாமியா இந்தியாவோட ஸ்கோர் என்ன சாமியா? 3 பால் இருக்கு, 6 ரன் தேவை. இவங்க எங்க ஜெயிக்க போறாங்க? என்ன சொன்னீங்க சாமியா? இந்தியா தோத்துரும்னு சொன்னேன். இந்தியா தோக்காது சாமி. இந்தியா மேல ஒரு பிச்சைக்காரனுக்கு உள்ள உணர்வு கூட உனக்கு இல்ல. இந்தியாவிலேயே இருந்துகிட்டு இந்தியா தோத்துருன்னு சொல்றிய. நீ எல்லாம் இந்தியாவிலேயே இருக்க கூடாது. போயா கழுத. நீ மனுஷன் சாமி, மனுஷன். நீ போ சாமி. 6 ரன் தானே தேவை. இந்தியா ஜெயிக்கும். நான் 6 அடி அடிச்சுக்கிறேன். ஜெயிக்கும், 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 ஜெயிக்கும். Just 3 minutes to go and Raju this time whipping it on with one side. Initially he wants to go in for a single but says பிள்ளையாரப்பா டென்ஷன் ஆக்காத. ஏண்டா அம்பி, இந்தியா ஜெயிச்சு விட்டா? இந்தியா ஜெயிச்சு விட்டா? 2 பால் தான் சாமி இருக்கு. இன்னும் 6 ரன் தேவை. இந்தியா ஜெயிக்கணும் சாமி. இந்தியா ஜெயிக்கணும் சாமி. பிள்ளையாரப்பா 2 பால் இருக்கு, 6 ரன் தேவை. எப்படியாவது நாடு ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். and perhaps idealizing because the Giants and there is a hush of excitement here between the next two boys. As Raju says, certainly needs a big six. Here he is locked at the ball high. This is Bumrah, the fielder is converting on the ball. He might take the catch. He's just playing with the ball. Unfortunately, பிள்ளையாரப்பா என்ன சோதனைப்பா இது? கடைசி பால் 6 ரன் தேவை. இந்தியாவோட மானம் உன் கையில தான்ப்பா இருக்கு. தயவு செஞ்சு 6 ரன் அடிச்சுடுப்பா. So far, and just the last ball, the crowd is waiting agonizingly. This is too much. Almost their hearts in their mouths as they wait for the last ball of the match. And the bowler almost making a psychological warfare here, stopping his run over. Concentration of the batsman, but we have to wait for the last ball. Being played by Raju. 6 runs to make it Raju do. Let us wait and see. இன்று நடந்த இந்தியா பாகிஸ்தான் இறுதிப் போட்டியில் தமிழக வீரர் ராஜுவின் அதிரடி ஆட்டத்தால் இந்தியா அபார வெற்றி பெற்றது. பிரியா, என்னாச்சு பிரியா? Come on, tell me பிரியா. இந்தியா ஜெயிச்சிருச்சுல்ல? அது இருக்கட்டும் பிரியா, என்ன நடந்தது பிரியா? சொல்லு பிரியா. இந்தியா ஜெயிச்சிருச்சுல்ல? ஷாஹித் பாய், இந்த மேட்ச் நடக்காது. கிஷோர் சொல்றான். என்ன நம்பி நீ எவ்வளவோ பணம் கட்டியிருப்ப, ஆனா இந்த மேட்ச்ல பணம் கட்டாத, அவ்வளவுதான். நோ பெட்டிங், மேட்ச் கேன்சல், ஓவர். மிஸ்டர் கிஷோர், எங்களை பெட் கட்ட வேணான்ட்டு நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்க எல்லாம் பிளைட்ல கிளம்பிட்டாங்க. ஹே சையத், ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது பாம்பு வெடிக்கும். அதுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பஸ்மம் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏய்,
நீ பேச ரிமோட் என் கையில இருக்கு பார்ட்னர். தயார். இன்னும் ஒரு நிமிஷத்துல ஃப்ளைட் வெடிக்கிற சத்தத்தை கேட்க போறேன். டாடி நோ டாடி சொன்ன கேளுங்க. இவள் தந்தையை கொன்றாள், தாயின் மானத்தை காப்பாற்ற. ஆம், இந்திய தாயின் மானத்தை காப்பாற்ற. ஆகவே இவளை நிரபராதி என்று கூறி இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. சூப்பர் மாமே.